ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி புதினா சட்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னியை நம்ம வந்து செய்ய போகிறோம். எப்படின்றத பார்க்கலாமா? தக்காளி 2, புளி சிறிதளவு, இது கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 1/2 ஸ்பூனு, சோம்பு சிறிதளவு, சீரகம் சிறிதளவு. இதில் வந்து வானொலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 பூண்டு, மிளகாய் 2, கறிவேப்பிலை 2 கொத்து எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். தனித்தனியாக இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். இதை தனியாக வறுத்து வச்சு பாருங்கள். அடுத்தது இதை தனியாக வறுக்கணும். அடுத்தது உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலப்பருப்பு இதை தனியாக வறுத்துக்கணும். கொத்தமல்லி பாருங்கள், தண்ணியில் கொத்தமல்லி புதினாவும் போட்டு அலசி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கட்டு, புதினா வந்து ஒரு கட்டில் கால்வாசி இருந்தால் போதும். ஏன்னா புதினா வந்து சூடு, அதனால் கம்மியாக போட்டுக்கணும். கரெக்டாக இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் தனியாக எடுத்துடணும். எடுத்து ஜாரில் போட்டு வச்சுக்கணும். தக்காளி வந்து 2 அரிஞ்சு அதில் போடுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா தக்காளியை தனியாக வணக்கணும். பாருங்கள், ஒன்று தனித்தனியாக தான் வணக்கிறோம். நாங்கள் தனியாக வணக்கி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணக்கினதுக்கப்புறம் வடசட்டியில் இப்போ தனியாக கீரை, கொத்தமல்லி கீரையும் புதினா கீரையும் இப்படி தனியாக போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னே இங்கே பாருங்கள், கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்குவோம். நான் கொஞ்சம் தான் போடுறேன். இது முத்தைக்காய். நீங்கள் இளங்காயாக போட்டிங்கன்னா அரை மூடி போட்டுங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு 3/4 பழத்தில் இருக்கிற தேங்காய்னா ஒரு அரை மூடி போட்டுங்க, நல்லாயிருக்கும். முத்தைக்காயாக இருக்கிறதுனால சும்மா ஒரு பிடிச்ச பிடி தான் போட்டிருக்கேன். நல்லா எடுத்து கொட்டி நல்லா அது ஆட்டாங்கல்லில் ஆட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆட்டாங்கல் இல்லாதனால மிக்சியில் அரைக்கிறோம். நல்லா நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து கொட்டி கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஆட்டுன்னு அரைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிட்டேன். நல்லா இந்த மாதிரி கெட்டியாகவே வச்சுக்கோங்க. இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்கும். கொஞ்சம் புளி போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.